The next one, hydraulic lift or hydraulic pressure. Okay. Hydraulic pressure அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணிருக்குன்னா the Pascal law பேஸ் பண்ணிருக்கு. What is Pascal law? Pascal law அப்படிங்கிறது the force is applied, the piston exerts the pressure on the water, so the pressure is transmitted equally throughout the liquid in all directions. It's called Pascal law. இல்லனா external pressure is applied on an incompressible liquid, the pressure is transmitted uniformly throughout the liquid. Okay, it's called hydraulic pressure. நம்ம கொடுக்கிற pressure அப்படிங்கிறது வந்து எப்படி பரவும்னா ஈக்குவலா பரவும் in all directions. Okay, so hydraulic pressure is a example of Pascal law. Okay, Pascal law principle படி இது யூஸ் ஆகுது, work ஆகுது. So Pascal law becomes the basis for one of the important machines ever developed. Hydraulic pressure is developed, the hydraulic pressure or pressure. It consists of two cylinders of different cross-sectional area. It consists of this one hydraulic pressure, two cylinder. That means பாத்தீங்கன்னா ரெண்டு சிலிண்டர் மாதிரி இருக்கும். ஓகேவா, ரெண்டு ஒன்னு வந்து பெருசா இருக்கும், ஒன்னு that means ஏரியா பாத்தீங்கன்னா இந்த ஏரியா அப்படிங்கிறது சின்ன ஏரியா இருக்கும், இந்த ஏரியா அப்படிங்கிறது பெரிய ஏரியாவா இருக்கும். ஓகேவா, so they are fitted with the pistons of cross-sectional area A. ஓகே, இது வந்து ஒரு பிஸ்டனால நமக்கு என்ன இருக்கும், ஃபிட் பண்ணிருப்பாங்க, க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. இதனோட ஏரியா அப்படிங்கிறது A and A. இதனோட ஏரியா அப்படிங்கிறது A, இதனோட ஏரியா அப்படிங்கிறது ஸ்மால் a. ஓகே, இதனோட ஏரியா இந்த இடத்துல ஸ்மால் a, இது ஸ்மால் a, இது கேபிட்டல் லெட்டர் A போட்டுருவாங்க. ஸோ இது வந்து என்னன்னா ஸ்மால் a. கரெக்ட் தான், ஸ்மால் a, இது கேபிட்டல் A தான், கேபிட்டல் A. ஸோ ஸ்மால் a. ஓகேவா, அதாவது ஸ்மால் ஏரியாவில் உள்ள ஏரியா அப்படிங்கிறது இந்த A. ஸோ இந்த வாட்டர் உள்ள ஏரியா அப்படிங்கிறது என்னன்னா A, கேபிட்டல் லெட்டர் A. இந்த இதோட ஏரியா அப்படிங்கிறது ஸ்மால் a, லார்ஜ் பிஸ்டனோட ஏரியா அப்படிங்கிறது கேபிட்டல் லெட்டர் A. ஓகேவா, ஸோ த ஆப்ஜெக்ட் டு பி லிஃப்டட் இஸ் பிளேஸ் ஓவர் த பிஸ்டன் ஆஃப் லார்ஜ் கிராஸ் செக்ஷனல் ஏரியா, கேபிட்டல் லெட்டர் A. Okay, the force is applied on the piston of small cross sectional area A. Small cross sectional area A. அதாவது இந்த கிராஸ் செக்ஷன் இந்த பிஸ்டனோட ஏரியா அப்படிங்கிறது ஸ்மால் a, the large பிஸ்டனோட ஏரியா அப்படிங்கிறது கேபிட்டல் லெட்டர் A. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல உள்ள ஏரியா அப்படிங்கிறது A1, இந்த வாட்டர் சர்ஃபேஸில் உள்ள ஏரியா அப்படிங்கிறது A1, இந்த வாட்டர் சர்ஃபேஸில் உள்ள ஏரியா அப்படிங்கிறது A2. ஓகேவா, ஸோ ரெண்டு சிலிண்டர் இருக்கு, ஃபுல் நமக்கு வாட்டர் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. ஸோ அதில் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு லார்ஜ் பிஸ்டன், ஸ்மால் பிஸ்டன் இருக்கு. ஸ்மால் பிஸ்டன் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அப்படிங்கிறது A, லார்ஜ் பிஸ்டன் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அப்படிங்கிறது கேபிட்டல் லெட்டர் A. ஸோ இந்த வாட்டரோட ஏரியா ஆஃப் த ஏரியா வந்து என்னன்னா A1, இந்த வாட்டரோட ஏரியா அப்படிங்கிறது வந்து A2. ஓகேவா, இந்த சிலிண்டரோட ஏரியா அப்படிங்கிறது A2, லார்ஜ் ஏரியா. ஸோ இது வந்து ஸ்மாலர் ஏரியா. ஓகே, ஃபர்ஸ்ட் the force F1 is applied on the piston of small cross sectional area A. என்ன பண்றோம், இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், பிரஷர் நம்ம அப்ளை பண்றோம். தட் மீன்ஸ் என்னன்னா ஸ்மால் ஏரியா நம்ம என்ன பண்றோம், சின்ன அளவுக்கு பிரஷர் கொடுத்தா போதும். ஓகேவா, the pressure P produced by small piston, P நமக்கு என்ன பண்ணுது, இந்த pressure அப்படிங்கறது the small piston அப்படிங்கறது pressure ப்ரொடியூஸ் பண்ணுது. this transmitted a large, இது வழியா போகுது, இந்த pressure அழுத்தும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த வழியா pressure போய் நமக்கு எங்க வருதுன்னா the pressure P produced by the small piston is transmitted equally to லார்ஜ் பிஸ்டன். இங்க போகுதுன்னா லார்ஜ் பிஸ்டன், இங்க கொடுக்குற ப்ரெஷர் அப்படிங்கிறது இங்க அப்போர்ட்ஸ் ஆகும். இங்க இங்க புஷ் பண்ணோம்னா நமக்கு இது என்ன ஆயிருதுமா, அப்போர்ட்ஸ் நமக்கு என்ன ஆகுது, மூவ் ஆகுது. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த பொருளை லிஃப்ட் பண்ணணுமோ அந்த பொருளை நம்ம என்ன பண்ணலாம் வைக்கலாம். இது பெரிய ஒரு பேக்மா இருக்கு. ஸோ நமக்கு இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஒரு பிரிக்மா இருக்கு. ஸோ அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு பெரிய கார் வைக்கலாம். ஓகேவா, ஏன்னா இது வந்து மெக்கானிக் ஷெட்ல தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, வந்து யூஸ் பண்ணுவாங்க. So the equally transmitted to large piston and a force F2 acts on A, which is larger than F1, which is larger than F1. நம்ம கொடுக்கிற F1 அப்படிங்கிற பிரஷர் அப்படிங்கிற இந்த பக்கம் வரும் நமக்கு என்ன ஆயிருந்தா ரொம்ப அதிக அளவு ஆயிருது. ஓகேவா, அதிக அளவு ஆயிருது. ஸோ அதுக்கு பேர் என்ன, ஃபோர்ஸ் மல்டிப்ளையர்ஸ் என்ன பேருமா, ஃபோர்ஸ் மல்டிப்ளையர்ஸ். ஹைட்ராலிக் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது ஒர்க்கிங் இன் திஸ் வே ஃபோர்ஸ் மல்டிப்ளையர்ஸ். ஃபோர்ஸ் மல்டிப்ளையர்ஸ் நம்ம ஆல்ரெடி தெரியும். பிரஷர் அப்படிங்கிற என்னதுன்னா ஃபோர்ஸ் பெர் ஏரியா, அப்படிதானே. ப்ரெஷர் அப்படிங்கிற நமக்கு வந்து என்னது, ஃபோர்ஸ் பெர் ஏரியா. ஸ்மால் ஏரியாவில் நமக்கு என்ன ப்ரெஷர் கொடுக்குறோம், therefore P is equal to ப்ரெஷர் ஈக்குவல் தான் therefore F1 by A1. F by A we already know. ஓகேவா, ஸ்மால் ஏரியாவில் வந்து கொடுக்குற ப்ரெஷர் அப்படிங்கிற என்னதுன்னா ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு F1 by A1. ஓகே, ஸோ ப்ரெஷர் ஆன் த லார்ஜ் பிஸ்டன் ஆஃப் ஏரியா, இந்த A இது வந்து ஸ்மால் ஏரியா, இது வந்து லார்ஜர் ஏரியா.
இது என்னதுமா லார்ஜர் ஏரியா ஏ. ஸோ இந்த பி அப்படிங்கிறது F1A1 இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது மாறல ஓகேவா. ஸோ P இஸ் ஈக்குவல் டு ஸோ எப்படி மாறுது ஃபோர்ஸ் நமக்கு என்ன ஆயிருது மல்டிப்ளை ஆகுதா. ஸோ F2/A2 ஓகேவா. ஸோ கம்பேரிங் these two equations because P is equal to F1A1 the P is equal to F2A2 therefore F1/A1 is equal to F2/A2. Okay, now we find the F2 because F1 அப்படிங்க கொடுக்கிற ப்ரெஷர் என்னன்னு எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தெரியும். பட் F2 அப்படிங்கிறது இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது மல்டிப்ளை ஆகும். அதான் நமக்கு F2 அப்படிங்கிறது. F2 ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா F2 is equal to A2 அப்படிங்கிறது இந்த கிராஸ்ல போகும். therefore F1 into A2/A1 ஸோ இந்த ரேஷியோ இதான் அதனுடைய ஹைட்ராலிக் ப்ரெஷருடைய வேல்யூ. இது F2 அது F1 நம்ம கொடுக்குற ஃபோர்ஸு. ஸோ F2 அப்படிங்கிற என்னதுமா F1 into A2/A1. Since the ratio A2/A1 is greater than 1 கண்டிப்பாக அதனுடைய ஏரியா பார்க்கும்போது A2 அப்படிங்கிறது பிக் ஏரியா A1 அப்படி ஸ்மாலர் ஏரியா. ஸோ ரெண்டு நம்ம டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன வரும் கண்டிப்பாக கிரேட்டர் than 1 தான் அதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா. ஸோ A2/A1 is greater than 1 the force F2 acts on the piston is greater than the force of F1. Force is greater than the F1. A2/A1 is greater than 1 the force F2 is greater than the force F1. Okay, so the hydraulic pressure is always known as the force multipliers. Okay va, is always known as force multipliers. Okay va, so idan namakku endaduna hydraulic pressure. Okay, the next one sum problem 4 hydraulic pressure வந்து formula வச்சு போடுறது ஓகேவா. hydraulic system is used to lift in 2000 kg vehicle in auto cage. இப்போ வந்து என்னதுன்னா ஆட்டோ கேரேஜ் அதாவது ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணி 2000 kg உள்ள வெஹிக்கிளை வந்து லிஃப்ட் பண்ணணும். எப்படி பண்ணலாம்னா அதாவது இந்த மாதிரி ஸ்மால் ஏரியாவில் ப்ரெஷர் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இதில் நமக்கு என்னதுன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும் 2000 kg உள்ள வெஹிக்கிள் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அதில் ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம் ஓகேவா. ஸோ இதில் வந்து வெஹிக்கிள் சீட்ஸ் ஆன் த பிஸ்டன் ஆஃப் ஏரியா 0.5 மீட்டர் கியூப். இதனுடைய ஏரியா வந்து எவ்வளவுன்னா 0.05 மீட்டர் கியூப் ஓகேவா. ஸோ 0.05 மீட்டர் ஸ்கொயர். இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும்னா அதனுடைய ஒரு பெரிய காரை வந்து இதில் வந்து பிளேஸ் பண்ணியிருப்போம். Okay, so the force is applied a piston of area அந்த இருக்குல்ல அந்த smaller area value வந்து 0.03 meter square 0.03 meter square. But what is the minimum force must applied to lift the vehicle? அப்புறம் எவ்வளவு force நம்ம வந்து என்ன பண்றோம் அப்ளை பண்றோம் அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா weight of the vehicle F1 is equal to நமக்கு வந்து weight of the vehicle நமக்கு தெரியாது ஓகேவா. ஸோ weight of the vehicle அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ mass only given. So already we know the formula F is equal to ma. So m into a is equal to weight of the vehicle or force. Okay, W is equal to mg or F is equal to ma. Okay, so area of the therefore W is equal to mg. Okay, m is also given. G is we already know the formula constant value 9.8 m² minus 2. So put the values then get the value. Put the mass value and G value we get the answer. Okay, therefore area and the force F2 is applied A2 is எவ்வளவுனா the force F2 is applied therefore A2 is equal to 0.03 meter square. Okay, therefore P1 is equal to P2. The pressure is always equal. Therefore the formula mari use பண்ணனும் F1 is F1A1 equal to F2A2. Therefore F2 is equal to F1/A1 into A2. இந்த formula நம்ம அப்ளை பண்ணி அந்த F1 அப்படிங்கிறது எவ்வளவுனா 2000 kg into 9.8 by A1 அப்படிங்கிறது ஏரியா A1 அப்படிங்கிறது நமக்கு இதில் வந்து என்ன எடுத்திருக்கோம் A1 அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க 0.5 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. ஸோ 0.5 எடுத்திருக்கோம். A2 அப்படிங்கிறது என்னதுன்னா 0.03. ஓகே, ஸோ அந்த இடத்துல அப்ளை பண்ணி கேன்சல் நமக்கு என்ன கிடச்சுன்னா 1176 கிடைக்கும். ஸோ இது வந்து என்னதுன்னா நியூட்டன். அதாவது F2 அப்படிங்கிறது அதாவது F1 கொடுக்குற ஃபோர்ஸ் அப்படிங்கிறத விட இதுதான் F1 ஃபோர்ஸு. ஸோ இதை மாதிரி பன்மடங்கு இருக்கும் இந்த இந்த இது அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ ஃபோர்ஸ் மல்டிப்ளேயர் ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 1176 நியூட்டன். ஓகே, the next one density. next என்னன்னா density அப்படிங்கிறது தெரியும் mass per volume.
இதான் டென்சிட்டி அப்படிங்கிறது. ஸோ ஹோம்ஒர்க் சொல்லிடுறேன்னு. ஸோ டென்சிட்டி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் டென்சிட்டி அப்படிங்கிறது, மாஸ் பெர் வால்யூம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் I will teach the topic density. Okay. So today's homework, gauge pressure and absolute pressure. You must study well and write. The next one, Pascal law. So do you know also do you know கண்டிப்பா நீங்க எழுதணும். ஓகேவா? So Pascal law. So next one, hydraulic pressure. Very very important question, hydraulic pressure. Then Pascal law statement is also very important. So diagram நமக்கு தேவையில்லை, statement மட்டும் நமக்கு எழுதினா போதும், diagram தேவையில்லை. So hydraulic pressure is கண்டிப்பா diagram போடணும். இந்த மாதிரி வேர்டிங்ஸ் எல்லாம் எழுதி இது வரைக்கும் கண்டிப்பா நீங்க ஃபுல்லா நீங்க எழுதணும். ஓகேவா? Thank you.